வாழ்றதுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்ங்க. மெச்சி கொஞ்சம் இங்க வா. இந்த டப்பா யாரோடது? இதுக்குள்ள என்ன இருக்கு? அது அவசரமா தேவைப்படும் போது பயன்படுத்துறதுக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? ஏதாவது இயற்கை சீற்றம் வரும்போது நமக்கு சாப்பாடு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டார்ச், சமையல் பொருட்கள்லாம் இருக்கு. முக்கியமான டப்பாவா இருந்தா எதுக்கு இப்படி வச்சிருக்க? பத்திரமா வைக்கலாம்ல. டார்ச் லைட் இருக்கு, மொபைல் ரேடியோ இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு. அடடா, இதுக்குள்ள எக்ஸ்பயர் ஆன பொருட்களும் நிறைய வச்சிருக்கியே. ஆமா ஹாரி, அது முன்னாடியே தயாரிச்ச டப்பா, அதனால எக்ஸ்பைரி ஆகிருக்கும். மாத்தி வைக்க கூடாது. அப்பா, இந்த டார்ச் லைட் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா அதுக்குள்ள தானே பேட்டரி போட்டு வச்சிருந்தேன். பேட்டரிய உள்ளே வச்சதாலதான் லீக் ஆயிருக்கு. இனிமே இதை யூஸ் பண்ணவே முடியாது. ஓ, அப்பா அப்படின்னா பேட்டரி கூட எக்ஸ்பைரி ஆகுமா? என்ன மிச்சி இது? உள்ள கேண்டில் வச்சிருக்கேன், ஆனா அதை பத்த வைக்க ஒரு மேட்ச் பாக்ஸ் கூட இல்ல. இப்ப இதை எப்படி பத்த வைக்கிறது சொல்லு? கேக்குறாருல. 2 கல்ல ஒன்னா உரசி பத்த வைக்கலாமே. மிச்சி விளையாடாத. சரி சரி, சிலது தானே நான் மறந்தேன். அதுக்காக கேள்வி மேல கேள்வி கேட்கணுமா? தேவையானதை வாங்கி வச்சா போச்சு. சரி, இதுல இருக்கிற சாப்பாட முதல்ல சாப்பிட்டுருவோம். இல்ல, நாம பயிற்சி எடுப்போம். எனது பயிற்சியா? ஒரு அவசர நிலையை உருவாக்கி அப்ப நாம எப்படி செயல்படுறோங்கிறத பாப்போம். ஒண்ணும் புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. நல்ல ஐடியா ஹாரி. நம்ம முன்னாடியே பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஏதாவது வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆமா, சரியா சொன்ன. நொஹாரா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே இடத்துல வந்து நில்லுங்க, சீக்கிரம். நான் சந்தோஷம் தானே ஹிமாவாரி?